ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு சம் பார்ப்போம். பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்டதான் இதுவும். இப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எல்இடி டிவி ஈக்குவல் டு 5/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இப்போது ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸுங்கிறது 5/4 எக்ஸு. அவங்க என்ன கேட்குறாங்க, கெயின் இல்லை ப்ராஃபிட், அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும், செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுவோமா. 5/4x மைனஸ் எக்ஸு அடித்தா 5/4x மைனஸ் 4x டிவைடட் பை 4. கீழே எல்சிஎம் 4 எடுத்து போடல, அதனால கீழே 4. 5x மைனஸ் 4x x/4. இதுதான் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சது. இப்போ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, இப்போ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா கெயினோட வேல்யூ x/4 டிவைடட் பை எக்ஸுங்கிறது என்ன, காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100. x/4x இது வந்து எக்ஸுக்கு பக்கத்தில் மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு டாட் போடுறது பெட்டர், இன்ட்டு போடுறதுக்கு பதிலாக. ஏன் அந்த இடத்துல எக்ஸும் இன்ட்டுவும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இன்ட்டு 100 எக்ஸும் போயிடும், 4 அடித்தா 25. அப்போது கெயின் எவ்வளோ, 25%. இந்த சம்ம ஒரு முறை டிஸ்கிரிப்ஷனில் இந்த சம்மோட கொஸ்டின் எழுதி கொடுத்துட்றேன். ஒரு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எல்இடி டிவிங்கிறது காஸ்ட் ப்ரைஸோட 5/4 டைம்ஸ் இருக்குது. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா செல்லிங் ப்ரைஸ் 5/4 எக்ஸு. இப்போது கெயின் இல்லை ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் நமக்கு கெயினோட அமௌண்ட் கிடைக்கும், அந்த ப்ரைஸ் கிடைக்கும். கெயின் இல்லை ப்ராஃபிட்டோட அமௌண்ட் கிடைக்கும். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன வரும், கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. கெயின் எவ்வளோ, x/4 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, எக்ஸ் இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 25% கிடைக்குது. இதுதான் கெயின் பர்சன்டேஜ். ஓகேவா.